மாலை 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 ஜோடி 200 மாலை 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 வாங்க வாங்க வாங்க. இன்னைக்கும் இந்த அழுகுனி பிள்ளை வருது. ஏம்மா அழுகுனி, ஏம்மா அழுகுனி, என் பேரு கண்ணகி. ஏம்மா சாமிக்கு மாலை வாங்கிட்டு போம்மா. மாலை வாங்க சொன்னதுக்கு அழுதுச்சா இல்லைன்னா அழுதுட்டு வரும்போது நம்ம பேசுனதுனால அழுதுச்சா என்னன்னு தெரியலையே. அழுதுட்டே கோயில் உள்ள ஓடுது. உள்ள போய் பேச்சு கொடுப்போம். தினமும் இப்படியே அழுதுட்டு அழுதுட்டு எல்லாம் வருது பாவம். யாரும் மாலை வாங்க வந்தா என்ன செய்ய? 5 நிமிஷத்துக்குள்ள அப்படியே வந்துட போறாங்க. முதல்ல உள்ள போய் அந்த பிள்ளை என்னாச்சுன்னு பார்ப்போம். இது என்ன மாலை கடையில ஒருத்தரையும் காணோம். ஐயோ சாமிக்கு மாலை வாங்கலான்னு பார்த்தா ஒருத்தரையும் காணுமே. இது என்ன அநியாயமா இருக்கு. ஹலோ ஹலோ, ஆள் இருக்கீங்களா? என்ன பால் பாண்டிய ஆளக்கானும் கடையில? என்ன என்ன மாலை வேணும்? இருங்க தாரேங்க்கா. இது நம்ம பஞ்சாயத்து தலைவர் மாவும்ல, இவன் எப்படி மாலை கடை போட்டான்? இந்தாங்கக்கா 200 ரூபா. தம்பி நம்ம பஞ்சாயத்து தலைவர் மாவன் தானே நீ? மாலை கடை போட்டிருக்கியாக்கும்? என் ஃப்ரெண்டு கடை தான்க்கா, என் கடை மாதிரி தான். என்ன ஃப்ரெண்டு? கோயிலுக்கு ஆழ்வு வர நேரத்துல அப்படி கடையை போட்டு எங்க ஓடி போயிட்டான் மேண்டல் பையன்? பக்கத்துல எங்கேயாட்டு போயிருப்பாங்க்கா. சரி நீங்க போங்க. எங்க போனா அந்த பரதேசி? வரட்டும் வரட்டும், அது வரைக்கும் எங்கேயும் வெயிட் பண்ணுவோம். இந்த பிள்ளை கோயிலுக்கு வர்றதே அழுறதுக்கு தான் போலயே. சாமிலாம் கும்பிட்ற மாதிரி தெரியல, வந்து அழுதுட்டு அழுதுட்டு போகுது. இங்கே அழுறதுக்கு சாமி கிட்ட போய் அழுதாலாட்டும் கொஞ்சமாவது ஏதாவது நல்லது நடக்கும். எம்மோ அழுவுனி. உங்களுக்கு என்ன வேணும்? என் பேர் அழுவுனி இல்ல, கண்ணகி. ஏம்மா கண்ணகி, டெய்லி நான் உன்னைய பார்க்க கோயிலுக்கு வார அழுதுகிட்டே ஓடுத. அன்னைக்கு தானம்மா சொன்னேன் காதலுக்காகலாம் அழக்கூடாதுன்னு. என் கதையும் அவன்கிட்ட 2-3 வாட்டி நான் சொல்லிட்டேன். ஏமா அப்படி அழுதுட்டு கிடக்க? நல்லா அழகா இருக்கம்மா, அழாதம்மா. வேற உனக்கு இதுல இன்ட்ரெஸ்டோ அதுல உன் வாழ்க்கையை நீ கொண்டு போ. உங்களுக்கு என்ன பிரச்சனை அழுறதுனால? என்ன உங்களுக்கு பிரச்சனை? டெய்லி வந்து நோய் நோய்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. கோயில் வந்து நிம்மதியா அழக்கூட முடியல. எப்ப பார்த்தாலும் இந்த ஆள் வந்து பேசிட்டு கிடக்கான். பாவனி இறக்கப்பட்டு வந்து பேசணும்ல, எனக்கு தேவைதான். நீ டெய்லி அழுதுட்டு அழ, எனக்கு என்ன வந்திருக்கு? நல்ல ஊழ விடு, சத்தமா ஊழ விடு. ஆளு மண்டையும் பேரு. என் ஃப்ரெண்டு வச்சு கொடுத்த மாலை கடையை போட்டுட்டு இவ அழுதான்னு பின்னாடி வந்தோம்லா, எனக்கு தேவைதான். ஐயா சிவா இங்கெல்லாம் வந்து நிற்கான். ஐயோ கடையை விட்டு போயிட்டேன்னு தெரிஞ்சு ஏசுவானே. இல்லை மண்டையா, எங்க போன? எங்க போன? எங்கேயுமே போலைய. இந்த பூவெல்லாம் வாடிடக்கூடாதுன்னு சொல்லி உள்ள போய் தண்ணி பிடிக்க போனேன். தெளிச்சு விடுவேன். தண்ணி எங்க? பைப்ல தண்ணி வரல. இந்த போய் பிடிச்சிட்டு வரணும். தெரு பைப்ல போய் பிடிச்சிட்டு வரணும். எப்போ போனேன்? இந்த இப்பதான் 2 நிமிஷம் மண்டையில கொட்டி போடுவேன். நான் வந்து 1/4 மணி நேரம் ஆகுது. நீ பாட்டுக்கு கடையை போட்டு எங்க உள்ள போய் நின்றுகிட்டு இருக்க? சாமி கும்பிட போறவன் வந்து கடையை அடைச்சிட்டு போகணும். இப்பதான் ஒரு அக்கா வந்து மாலை வாங்கிட்டு போனாங்க. இப்படி நீ போனேன்னு வச்சுக்கோயேன், ஆடு மடலாம் வந்து உன் மாலையை தின்னுட்டு போயிடும். ஒழுங்கா இருந்து கடையில வியாபாரத்தை கவனி. இல்ல இந்த எப்பவுமே ஒரு பிள்ளை அழுதுட்டு போகும் பத்தியா? அது அந்த சாக்லின் அக்கா வீட்டுல உள்ள பிள்ளை, அது இன்னைக்கு அழுதுகிட்டே உள்ள ஒடிச்சு. நான் மனசு கேட்காம பின்னாடியே போய் சமாதானப்படுத்த போனேன். ஓஹோ உன் கதை அப்படி போதோ? யோகா டீச்சர் உன்னை கலட்டி விட்டு 2 மாசம் ஆகல, அதுக்குள்ள அடுத்த கதையை ஆரம்பிச்சிட்டேன்ல நீ. மச்சக்காரன் தான். இல்ல ஆரம்பண்டல், தப்பா பேசாதல. அப்படிலாம் கிடையாது. அது ஒரு இறக்கப்பட்டு ஒரு பாவப்பட்டு போனேன். இறக்கப்படுறது பாவப்படுறதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல உன் வேலையை நீ பாரு. ஏற்கனவே ஒருத்திக்கிட்ட ஏமாந்தது போதாதா? மாலை கடையை மட்டும் பாரு சரியா? கோயிலுக்குள்ள எல்லாரும் அழுதுட்டு தான் வருவாங்க. அவங்க கஷ்டத்தை கடவுள்கிட்ட போய் முறையிடுறதுக்கு. நீ உன் வேலையை மட்டும் பாரு சரியா? இன்னும் இந்த மாதிரி போட்டு போவாத பத்துக்க. நீ அந்த பிள்ளை பின்னாடி பார்த்தேன்னா உன் காலை உடச்சி விட்டுருவேன். இல்ல நான்லாம் அந்த பிள்ளைகிட்ட பேச மாட்டேப்பா. ஏற்கனவே ஒருத்தி பின்னாடி சுத்தி 3-4 வாட்டி சாவ போயிட்டான். இப்போ உடனே அடுத்த ஆள் பின்னாடி ஆரம்பிச்சாச்சு. இந்த மண்டையை வச்சுக்கிட்டு இந்த வாரத்துக்கு வரான். கொஞ்சம் 4 முடி மட்டும் இருந்ததோ ஊரை வித்துருவான். மாலை மாலை மாலை, சாமி மாலை வாங்க வாங்கோ வாங்கோ. அவன் கோபப்படுறதுலேயே நியாயம் இருக்கு. 2-3 வாட்டி சாவ போயிட்டு அதுக்கப்புறம் இப்பதான் உயிர் பிழைச்சி வந்திருக்கேன். பிறகு இப்படி திருப்பியும் இந்த பிள்ளைகளையும் பின்னாடி போயிட்டு சுத்தி மறுபடியும் சாவணம் வைக்கணும்னு சொன்னா அப்புறம் அவன் கோபம் தானே படுவான். அவன் கோபத்துலேயும் நியாயம் இருக்கு. ஆனா நான் அந்த அர்த்தத்துலலாம் போகல. ஒயாம அழுதுட்டு போகாதேன்னு பார்த்தேன். சரி நமக்கு என்ன, எவ்வளவுதான் நமக்கு என்ன, நம்மளே ஒருத்தி அழ விட்டு போயிட்டா. உடலும் கொள்ளமோ நலந்தான. கீதா கீரை கூட்டு என்ன ஆச்சு? நீ கிளவி கீரையை கொண்டாத கொண்டாந்து உசுரை எடுக்குப்பா.
கொண்டா கொண்டா. சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கிண்ணம் கீரையை நல்லா கூட்டு வச்சு திங்கணும், நல்லது உடம்புக்கு. இப்பவே தின்னுட்டீங்கன்னா அப்புறம் சோறு கூட திங்கிறதுக்கு கீரை கிடையாது. பின்னாடி முருங்கை மரம் இருக்கு, அதை ஒடிச்சு நிறைய கூட்டு வைக்க உனக்கு என்ன கேடு? எனக்கு இப்பவும் வேணும், மதிய சாப்பாடுக்கும் வேணும், ராத்திரியும் வேணும். ராத்திரிக்குள்ள கீரை புளிச்சிரும். பழைய கீரையை யாரு கேட்டா மெண்டலு? திருப்பி ஒடிச்சு புதுசா வை. நாலு பூரா கீரையே வச்சுக்கிட்டு இருந்தா மத்த வேலையை யார் பாக்குறது? என்ன வயசாகி போச்சு உன் வயசுலலாம்? உன் புருஷனை நான் இடுப்புல வச்சுக்கிட்டு வயக்காட்டுல செய்வேன் வேலை. அதெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுல வந்து சோறு கறி ஆக்கி எல்லாம் செஞ்சு முடிச்சு திருப்பி வயக்காட்டுக்கு ஓடுவேன். இப்படியே 6 மணி வரைக்கும் வேலை இருக்கு தெரியுமா? திருப்பி விடிய காலம் 4 மணிக்கு போயிருவேன். உங்க காலமும் எங்க காலமும் ஒன்னா? நல்ல உங்க காலத்துல ஆரோக்கியமானதா நல்ல தின்னு 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 நல்ல குழுகுலுன்னு இருந்திருப்பீங்க. நாங்க இப்போ பேக்கெட்ல அடைச்சதே அதையும் தின்னுட்டு இப்பவுமே எலும்பு தேஞ்சி முட்டி தேஞ்சி 30 வயசு தொடுறதுக்குள்ள எந்திரிக்க முடியல, அந்த நிலைமையில இருக்கோம். அப்படியே திங்கணும், கடையில வாங்கி வீட்டிலேயே செஞ்சு திங்கணும். வீட்டுல செஞ்சு தின்னாலும் எங்கத்த இப்ப வர பொருட்கள்லாம் சத்தானதா இருக்கு. அரிசியை பாருங்க, பாலிஷ் பண்ணி விளைவுலன்னு கெமிக்கலை போட்டு கொண்டு வரான், அதை தான் திங்கும். உங்க காலத்துல நல்ல பெரிய பெரிய குண்டு குண்டு அரிசியா இருந்தாலும் நல்ல வயக்காட்டுல விளைஞ்ச அரிசியை தின்றுப்பீங்க. இப்ப அப்படியா? எதை எடுத்தாலும் கெமிக்கலு பூச்சி மருந்துன்னு ஆளு சீக்கிரமா போய் சேர்ந்துருவோம் போல தெரியுது. உங்க காலத்து செட்டெல்லாம் இன்னும் இருக்கு, 90 95 80ன்னு. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிள்ளையா பிறந்த செட்டுவெல்லாம் இப்பவே மண்டையை போடுதுவோ 60 70லயே. என்னத்த சொல்ல? ஆமா, அது என்னவோ உண்மைதான். அங்க பாரு சிவாஜி கணேசனை என்ன அழகா பாடிட்டு நடக்காரு. எங்க பாடுதாரு? ஓவர் ஆக்டிங் தான் பண்ணுதாரு. என்ன சொன்ன? சூப்பரா இருக்காருன்னு சொன்னேன். அழகா இருக்காரு, சூப்பர் சூப்பர். அந்த நடிகையும் என்ன மாதிரியே இருக்கு. வா மாற, வா மாறைக்கு 10 மினின்னு நினைப்பு. கண்ணாடிய போட்டு பாரு, என்ன மாதிரிதான் இருக்கு. இதுக்கு நான் சொன்னதே பரவாயில்ல போல. என்ன செய்தீங்க எல்லாரும்? வாட்டி வா. இணைந்த கைகள். இணைந்த கைகள். என் செல்லம் மறக்கவே இல்லை இன்னும் அதை. நானும் வரேன் இணைந்த கைகள். நோ ஒன்லி 2 இணைந்த கைகள் தான். என்ன ஜோதிப்பட்டி, தட்டு நிறைய கீரை வச்சு திங்கிற மாதிரி தெரியுது. கீரை உடம்புக்கு நல்லது. சாப்பிடுங்க. உனக்கு வேணுமாட்டி? கீரையை போட்டே வந்தோம்மா. எனக்கு வேண்டாம், என்ன வேண்டாம், ஒரு சிக்கனு மட்டனு மீன் ஒரு முட்டாய் கிட்டாய் இருந்தா திங்கலாம். இதே வந்தோம்மா, வேண்டாம். ஏக்கா கீதாக்கா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன். என்னடி? ஏக்கா, இந்த பார்க்கு அப்புறம் பீச்சுக்கு எங்கே பார்த்தாலும் ஒரே தேங்காய் பால் வியாபாரமாக இருக்குன்னு அது பேசிக்கிட்டு இருந்தோம்ல அக்கா. அந்த 3வது தெரு மாலதின்னு ஒருத்தி இருக்கா பற்றியெல்லாம், காலேஜ் பிள்ளை. அவளை நேற்று பஸ் ஸ்டாண்டில் பார்த்த பார்த்துக்கிடுங்க. எம்மாடியோ என்ன பவுசு வந்துட்டு அவளுக்கு. ஏன், என்ன சொன்னா? இல்லை, கை நிறைய பணம் விளாடுது போல. என்ன ஒரு மாதிரி மினுங்குது அப்படின்னு கேட்டேன். இல்லைக்கா, தேங்காய் பால் பிஸ்னஸ் பிச்சுக்கிட்டு ஓடுது. பஸ் ஸ்டாண்டு அப்புறம் பார்க்கு பீச்சுன்னு காலங்காலையில் போய் நின்றுவேன் அப்படிங்கா. ஏட்டி தேங்காய் விற்கிற விலையில எப்படி தேங்காய் பால் விற்க அப்படிங்க? அதுலலாம் ஒரு ரொம்ப சிம்பிள்க்கா. தேங்காய் பாலை முதல்ல அரைச்சி எடுத்துட்டு அப்புறம் காய்ச்சின பாலை ஊற்றி கலந்து கொண்டு வித்துற வேண்டியதான். அது வாங்கி குடிச்சிட்டு போயிடுவாவ அப்படிங்கா. எனக்கு உடனே பிஸ்னஸ் ஐடியா மண்டியில் தட்டிட்டு. அப்ப இப்ப என்ன பண்ண போறோம் நம்ம? இந்த பங்கஜக்கா, சுந்தரி, அதுக்கப்புறமா இழிச்சக்கா, இவங்க எல்லாமே வந்து ரொம்ப ஓவராக நேரமே அதுன்னு பேசுவாங்க. இவளெல்லாம் கூட்டிகிட்டு போய் தேங்காய் பால் பிஸ்னஸ் பண்ணோன்னா நம்ம வந்து தெருவில் தான் போய் நிற்கணும். அவன் ஒரு தேங்காயில் அரைச்சா மிஞ்சி போனால் ஒரு 100 ml தானக்கா பால் வரும். கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சாலுமே ரொம்ப ஒன்றும் வராது பார்த்துக்கிடுங்க. இவளெல்லாம் கூட்டு சேர்த்தோன்னா முடியாது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, வாரீங்களா? இப்போ இவர் தேங்காய் பால் பிஸ்னஸ் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போட்டுவிட்டு வந்துடுவோம். அப்ப நம்ம 2 பேர் மட்டும் செய்ய முடியும். நமக்கு துணைக்கு ஆளுண்ட வச்சு ஆன்சர் ஏற்றிக்கிட்டு போவோம். அந்த நாரம் உதவி பங்கச்சக்கா கூட சேர்ந்து அதுவும் நீதி நேர்மைன்னு எனத்தையாவது உளறிட்டு கிடக்கும். நம்ம 2 பேரும் போவோம் வாங்க. எடி, தேங்காய் பாலெல்லாம் நம்ம எடுத்துருவோம். எடுத்து அடைச்சதுக்கு அப்புறமா அவளை கூட்டு போவோம். அவ என்ன உள்ள என்ன இருக்கு என்ன கலந்துருக்குன்னா பார்க்க போறா. அப்போ வாங்கக்கா, முக்கு கடையில் ஒரு 10 தேங்காவை வாங்கி கிரைண்டரில் போட்டு பால் எடுப்போம். ஒரு 2 லிட்டரு தேங்காய் பால் வந்ததுன்னா ஒரு 5 லிட்டரு காய்ச்சின பாலை ஊற்றி கிண்டி என்ன பண்ணிடுவோம், எடுத்துக்கிடுவோம். நீங்கள் என்ன பண்ணுவோம், உங்கள் வீட்டில் ஒரு டேபிள் எடுத்துக்கிடுங்க. அது மேலே ஒரு துணியை கிணியை விரித்து அங்கே போய் நின்றுவோம். நின்று தேங்காய் பால் தொண்டைக்கு நல்லது, வாய்க்கு நல்லது, எல்லாத்துக்கும் நல்லதுன்னு சொல்லி விற்றுருவோம். வாங்கக்கா. சரி நம்ம சீக்கிரமா போவோம் வா. இது தப்பு.
சிலக்குட்டி நீங்கள் இருக்கிறதே மறந்து போய் நான் எல்லாத்தையும் உளறிட்டேன். தொழில் ரகசியம் வெளியே போயிடக்கூடாது. கடுகளவு நம்ம உண்மை வெளியே கசிஞ்சாலும் இந்த நெட்ட வழியை நீங்கள் உயிரோட பார்க்க முடியாது. இணைந்த கைகள் இணையாமலே போயிடும். சொல்ல மாட்டேன் போங்க வெச்சி நாமதே. வாங்க கீதாக்கா. ஏதோ உங்க மாமன் சிக்கன் வாங்கிட்டு வருவாரு, நீங்களே குழம்பு பச்சிருங்கத்த. உங்க கை பக்கத்துல வச்சீங்கன்னா சாப்பிடறதுக்கு சூப்பரா இருக்கும். இந்த சிவாஜி கணேசன் பாட்டு ஓடிக்கிட்டே தான் இருக்கும். சரியா? சரி போ. எப்படியோ நெட்டவழி புண்ணியத்துல இன்னைக்கு இந்த கிளவிட்டு தப்பிச்சிட்டேன். நலந்தானா ஏய் பூனை, இங்க வா அழகா ஓடுது. எங்க வா என்கிட்ட, எங்க வீட்டுக்கு வா. எனக்கு தான் வீடு இல்லையே, யார் வீட்டில் இருக்கணும் அங்கே உன்னை வச்சு வளர்க்கங்க. வா. வருதா பாரு, என்னத்தை தேடிட்டு கிடக்கு. ஏட்டி அரமண்டல் என்ன பண்ணிட்டு இருக்க? இங்கே பின்னாடி ஒரு அழகான பூனை இருக்குல்ல, அதை விரட்டிட்டு வந்தேன். அது என்கிட்ட வரவே மாட்டுக்கு. ரொம்ப முக்கியம். வா, நம்ம பார்க்கில் போய் தேங்காய் பால் கடைப்படணும். ஏப்போ ஆமாம், அவங்களுக்கு வேறு வேலை இல்லை. நான் அந்த பூனையை பிடிக்க போகிறேன். அட கடவுளே, இவளோட பேசுகிற நேரம் ஓடிட்ட சார். ஏய் வானா வாயேன். இவ்வளவு 2 பேரும் சேர்ந்தாலே விளங்காது. ஏதாவது கோல்மால் பண்ணுவேன். நான் வரலப்பா. வரலாம் சொல்லக்கூடாது, வந்துதான் ஆகணும். மரியாதையே வந்துருப்பதுக்க. பங்கச்சக்காய் இல்லை, இழிச்சக்காய் இல்லை, சுந்தரி இல்லை. நான் வரலப்பா. வரலன்னா தூக்கிட்டு போவோம். மரியாதையா வா. எங்க இவ்வளவு சீக்கிரமா காலையிலே கூப்பிடுதாளுவ? எக்கா நமக்கு முன்னாடி இங்கே ஒரு ரெட்டை குடிமீன் நிற்கா பாருங்க, தேங்காய் பாலை வச்சுட்டு. ஆமாட்டி, நீ சொன்ன மாதிரி பத்தியா எல்லா இடத்துலயும் போட்டியெல்லாம் இருக்கு. என்னக்கா செய்ய? நம்ம போடுவோம் டீ கடை. யார் நம்மளை கேட்பாவோ? இரு, நம்ம எல்லாம் ரெடி பண்ணிடுவோம். பாத்தியா, நம்ம கடை தான் சூப்பரா இருக்கு. ஆமாக்கா, நம்ம கடை தான் சூப்பராக இருக்குது. அவன் என்னக்கா ஒரு ஜார்லாம் பால் வச்சிருக்கா, அப்புறம் ஒரு கப்பு வச்சிருக்கா, வேற எதுவும் போட்டிருப்பாளோ என்னமோ தெரியலையே. ஏட்டி இதெல்லாம் ரொம்ப தப்புட்டி. ஏற்கனவே அங்கே ஒரு பிள்ளை போட்டிருக்கும் போது நம்ம அதுக்கு போட்டியே போடக்கூடாது. பாவம், அந்த பிள்ளையை தான் நம்பிக்கிட்டு என்னென்னலாம் செலவு வச்சுருக்கோம் தெரிலலாட்டி. ஒரு இடத்துக்கு ஒரு கடை போதும். ஒருத்தங்களை பார்த்து காய் பிடிச்சிட்டு ஆளாளுக்கு போடாதுங்க. அடுத்தவங்களுடைய தொழிலை பாதிக்காதீங்க. ஏமாட்டி நீ ரொம்ப நீட்டாத. அப்போ பார்த்தா உலகத்தில் எல்லாமே ஒன்றா இருக்க முடியும். ஒரு தெருவில் ஒரு மளிகை கடையாக இருக்குது, ஒரு தெருவில் 5-6 மளிகை கடை இருக்குது. அதேமாதிரி ஒரு ஜங்ஷனு, அப்புறம் நம்ம டவுனுக்குள்ளெல்லாம் ஒரு துணி கடையாக இருக்குது, ஒரு 50 துணி கடை இருக்குது. அப்போ அப்படி எல்லாரும் விட முடியுமா? காற்றுள்ள போதே தூற்றிக்கோ. ஏட்டி நீ தப்பா பழமொழி சொல்ற. காத்துள்ள போதே துப்பிக்கோ. ஏக்கா அப்படியாக்கா வரும்? ஆமா, காத்தடிக்கும் போது துப்புனா காத்தோட பேரும். அதுக்கு அப்படிதான் சொல்லுவாவ. அப்படியாக்கா நான் தப்பா சொல்லிட்டேன் போல. சரி, காத்துள்ள போதே துப்பிக்கோ. அந்த பிள்ளைகிட்ட போய் பேட்ச் கொடுப்போம். இங்க கடையை போட்டு அங்க போறாளுவ, அங்க பேட்ச் கொடுத்து அங்கங்குள்ள வரல விஷயத்தெல்லாம் கேட்டு இங்க திருப்பி செய்வாளுவ. ஹலோ யஜலட்சுமி, இது என்ன பால்? நாங்க தேங்காய் பால் போட்டிருக்கோம். நானும் தான் தேங்காய் பால் போட்டிருக்கேன். நாங்க 1 வாரமா போட்டிருக்கேன். உங்க கடையை எடுத்துட்டு ஓடிருங்க. அது எப்படி நீ சொல்ல முடியும்? யாருனாலும் போடுவாங்க. நாளைக்கே இன்னொரு ஆள் கூட போடும். அதெல்லாம் நீ சொல்ல. அது என்ன? ஆமாட்டி, தேங்காய் பால் விற்கிற ஓகே. அது என்ன ஒரே ஒரு கப்பு? ஒரு ஆள் குடிச்சதும் இன்னொரு ஆளுக்கு இதிலே ஊற்றி கொடுத்துருவேன். ஒவ்வொருத்தராக குடிச்சிட்டு வச்சுட்டு போயிடுவாவ. டம்ளர் வாங்க வேண்டிய செலவு இருக்காதுல்ல. சை கர்மம், வர்றதுங்க பூரம் காலையில் எந்திரிச்சு பல்லு விளக்காம தான் பார்க்கில் அதுக்கும் ஓடுறதுக்கும் ஆடுறதுக்கும் வருங்க. அதில் ஒவ்வொருத்தராக வாயை வச்சு குடிச்சிட்டு கொடுப்பாவில் ரொம்ப ஆக்கமாக தான் இருக்கும். எக்கா நம்ம கடை தாங்க ஓடும். வாங்க. ஆரம்பிச்சேன், கொஞ்சம் உருப்படியாக ஆரம்பிக்கலாம்ல? ஆளு மண்டையும் பாரு. போ ஸ்கூலுக்கு போ. இங்க இருங்க, நான் காலேஜ் முதலியரை படிக்க தேடுங்க. ஆளும் மூஞ்சிப்பா கேட்டு சான்ஸ்ராணி சரியான காமெடி. அவ ஒரு கப்பை வச்சு எல்லார் வாயிலையும் ஊத்துவாளாம். உனக்கு தங்கச்சி வரப்ப போல. ஆக மொத்தத்தில் 2 கடையும் உருப்படாது. ஏக்கா நம்ம கடையில் ஏதாவது ஸ்பெஷலாக வைக்கணும். அவள் கடையில் போய் யாரும் குடிக்காம நம்ம கடையில் வர்றதுக்கு நம்ம என்ன ஸ்பெஷல் வைக்கலாம் சொல்லுங்க. விலையை குறைச்சி கொடுத்துருவோம். வேலையை குறைச்சி கொடுத்து நஷ்டத்துக்கு பண்ணுறதுக்கு நம்ம என்ன முட்டாளா? 3 பேர் வந்திருக்கோம். 3 பேருக்கும் கொஞ்சமாவது பைசா வேணும் பார்த்துக்கிடுங்க. அதனால அதெல்லாம் வேண்டாம். இப்படி ஒரு சூப்பர் ஐடியா வந்துட்டுக்கா. நம்ம கடையில் தேங்காய் பால் குடிக்கிறவங்களுக்கு கீதாக்கா ஒரு டான்ஸ் ஆடி கட்டுவாங்க. எப்படி சூப்பரா? ஓகே ஓகே, சுத்தம். 2 பேரும் மாற்றி மாற்றி ஆடணும். சரியா? ஒரு ஆள்கிட்ட நான் ஆடணும், இன்னொரு ஆள்கிட்ட நீ ஆடணும். சரி, முதல்ல நான் ஆரம்பித்து வைக்கேன். அம்மா வாங்க, ஐயா வாங்க, பார்க்கு போகிற ஊத்த வாய்கள்லாம் வாங்க, தேங்காய் பால் குடிங்க, குடிச்சிட்டு எனர்ஜியோட போய் உள்ளே போய் ரவுண்ட் அடிங்க. வாங்க வாங்க வாங்க. சுத்தமானது, சுவையானது, மனமானது. நாங்கள் நிறைய கப் வச்சுருக்கோம். ஒரு கப்பில் எல்லாரும் வாயிலையும் ஊற்ற மாட்டோம். விலை ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு டப்பா 50 ரூபாய். எங்கள் இன்ஸ்டாகிராமில் எல்லாவளும் 30 ரூபாய்க்கு தான் கொடுக்காளுவே. 50 ரூபானா ஒருத்தையும் வரமாட்டா. 30 ரூபானே வைங்க. ஓகே, வெறும் கேவலம் 30 ரூபாய். இந்த ஒரு கண்ணாடி வருது. சார் வாங்க வாங்க வாங்க. வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி தேங்காய் பால் வாங்கி குடிங்க.
இந்த ஆளை எங்கேயோ பார்த்துருக்கேன், ஆனால் எனக்கு ஞாபகமே வரமாட்டேக்க. நானே ஒரு ஞாபகம் வருது கேஸு. சரி, யாராக இருந்தால் நமக்கு என்ன தேங்காய் பால் எவ்வளோ? சார், தேங்காய் பால் 30 ரூபா பார்த்துக்கிடுங்க. நீங்கள் ஒரு வாட்டி வாங்கிட்டு பால் வாங்கி குடிச்சிங்கன்னா நாங்கள் ஒரு டான்ஸ் ஆடுவோம். 2வது கிளாஸ் வாங்கி குடிச்சிங்கன்னா 2வது ஒரு டான்ஸு. அப்படியே ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒவ்வொரு டான்ஸ் பார்த்துடுங்க. பாபு ஒய்ஃப் மாதிரி இருக்கு. சும்மா வெக்கப்படாதீங்க, நாங்கள் ஆடுவோம், நல்லா ஆடுவோம். சார் இங்கே வாங்க சார், நம்ம 2 நாள் அங்கே தான் சார் நிற்க. இங்கே வாங்க சார். சார் வாங்க சார். சார் அங்கே போகாதீங்க சார். சார் அங்கே ஒரே நாற்று சார். இப்போ சார் அங்கே ஒரு ஆள் சிறுநீர் விட்டுட்டு போனார். சி அது மட்டும் இல்லாமல் அந்த பிள்ளை ஒரு கப்பை வச்சிருக்கா. அதுதான் எல்லாரும் வாயிலையும் விட்டு விட்டு குடிக்காம நீங்கள் குடிச்சு வாய் பூரா உங்களுக்கு புண்ணாயிரும். நீங்களே தாங்க. ஏங்க, நம்ம முதல் கஸ்டமருக்கா நல்ல சூப்பராக பால் ஊற்றி கொடுங்க. பால் ஊற்றிடுவோம் அவருக்கு. கண்ணாடி மாமா இந்தாங்க, வாங்கி ஒரே குட்டி குடிங்க. அவர் குடிச்சிட்டாருன்னு இப்படி ஆடு. இவரை பார்க்க பாபு ஓனர் மாதிரிலாம் இருக்கு. நம்ம இந்த வீட்டுக்கு போராட்டம் பண்ண போனோமே அவர் மாதிரிலாம் தெரியுது. சரியா ஞாபகம் இல்லையே. போட போட புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு, போட போட புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு, இருக்கு உனக்கு கிறுக்கு, இருக்கு உனக்கு கிறுக்கு, போட போட புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு. சார், ஜிபே பண்ணிட்டு கிளம்புங்க. எதனால நீங்க காலையில இந்த பிசினஸ் பண்றீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? இக்க என்ன சொல்ல? இனி ஏதாவது ஜென்டிமெண்ட்டாக சொல்லு. அப்புறமா என் புருஷன் வேலையில் இருக்காரு வைக்காரு, எங்கள் அத்தை பாட்டிக்கு எங்கள் தாத்தா மாமாவுக்கு பென்ஷன்லாம் வரும் நீ சொன்னீங்கன்னா அப்புறம் அவன் அந்த பின்னாடி இருக்க பாரு குடிமி, அவள் ஓட்டப்பல் கடைக்கு போயிடுவான். நல்ல கஷ்டப்பட்ட மாதிரி சொல்லு. என்னன்னு சொல்லுவேன், என் கதையை நான் என்னன்னு சொல்லுவேன், என் வாயால் இப்படி ஐயா சொல்லுவேன். பரவாயில்ல சொல்லுங்க. என் புருஷன் ஒரு முழு நேரம் குடிக்காரன். எந்த நேரமும் குடிச்சு காசை பூரா அழிச்சிக்கிட்டே இருப்பான். நான் என்ன செய்ய? குடும்ப கஷ்டத்துக்கு காரணமாக நாங்கள் இப்படி ஒரு கடையை போட்டோம். நான் நிற்காங்கள நடுவில் அந்த அக்கா புருஷனும் அதே மாதிரி தான் குடிச்சு தெருவா விழுந்து கிடப்பாரு சாக்கடையில். நாங்கள் தான் போய் தூக்கிட்டு வருவோம். அந்த பின்னாடி நிற்கா பாருங்க, அவள் புருஷனும் அதே மாதிரி தான். ஏமா எனக்கு கல்யாணமே அவ்வளோ புருஷன் காலுவா. எங்கள் 3 பேர் புருஷனும் ஃப்ரெண்ட்ஸுங்க. ஒன்றா சேர்ந்து குடிச்சிட்டு ஒவ்வொரு சாக்கடையிலையாக கிடப்பானுவ. அதான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுதோம். இந்த மாதிரி நீங்கள் டெய்லி வாங்கி குடிச்சிங்கன்னா எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஐயா. அது மட்டும் இல்லாமல் இவன் புருஷனுக்கு பொம்பளை பழக்கம் வேற இருக்கு. ஒருத்தியே விட மாட்டான், எல்லாரும் வீட்டுக்குள்ளேயும் ஓடிடுவாரு. மோசமான ஆளு. இன்னும் என் புருஷனை கேவலப்படுத்துறாங்க. ஆமாம். பாபு ராஸ்கல், இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கியா? உன் மொழியே சரியில்லாதப்ப நினைச்சேன். சரிம்மா, டெய்லி உங்க கடையிலே குடிக்க. நன்றி ஐயா. எப்படி நம்ம ஆக்டிங்கு சூப்பர்ல. நீ நடிச்ச நடிப்பில் இன்னும் 2 கப் வாங்கி குடிப்பாருன்னு பார்த்தேன். அவரு சோக கதையை கேட்டு ஓடிட்டாரு. ஆனால் அவரும் மூஞ்சி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குக்கா. எனக்கும் அப்படிதான் இருக்கு, ஆனால் எங்கன்னு தெரில. சரி, ஒரு ஊர்ல எல்லாம் தெரிஞ்ச மூஞ்சிக்கா தான் இருக்கும். அப்படிலாம் மாற்ற முடியுமா? சரி வா, அடுத்து ஆரம்பிப்போம். பால் 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 தேங்காய் பால். அடுத்தவங்க குடியை கெடுக்கிறதுக்குனே வருவாளுவ. 3 பேரும் பார்க்கறதுக்கு 3 மூதேவி மாதிரி இருக்காளுவ. விளங்கவே மாட்டாளுவ, நாசமா போவாளுவ. ஏன் பொழப்புல மண்ணலி போட்டாளுவ, விளங்கவே மாட்டாளுவ. ரொம்ப சாபம் விடாத. எல்லா தொழிலுக்கும் போட்டி இருக்க தான் செய்யும். அதெல்லாம் கடந்து போகணும். பால் 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 தேங்காய் பால்.